உங்க நோக்கம் எது பிரதர்? வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? டு யூ ஹேவ் த மோட்டிவ்ஸ் ஆஃப் டேவிட்? தாவீதின் நோக்கம் உங்களுக்கு உண்டா அல்லது வேற நோக்கம் இருக்கா? முதல் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகம், இந்த ராஜா, நம்மோடு இருக்கிற கூட்டு விசுவாசி என்ன சொல்லித்தராங்க தெரியுமா? நீ பணக்காரனா இல்ல. அதனால தான் உலகம் சொல்றான், உலகத்தான் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்குமா. செத்த பிணம் கூட 2000 ரூபா நோட்டு கட்டு இந்த பாருனா ஆணு வாயை திறந்துருமா. இது பணம்னா என்ன செய்யும்? கேள்விப்பட்டதில்லை இந்த பழமொழி? நான் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருக்கையா. உலக அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு பிரதர் சிஸ்டர். பணம் நம்முடைய மோட்டிவா இருக்க கூடாது 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 கூடாது. இந்த உலகம் கர்த்தர் அறியணும், இந்த சபை விசுவாசத்தில் வளரணும். இந்த நோக்கம் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய நோக்கம், கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவல்ல என்று இந்த ஜனம் யாரு? சபை. சபை தெரிந்து கொள்ளணும், ஈட்டியினாலோ பட்டயத்தினாலோ கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது என்பதை சபை அறிய வேண்டும். அவ டேவிட்டுக்குள்ள ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒன்னு என்னன்னா, evangelize the world and edifying the saints. நான் சொல்லுகிற சாட்சியினால், நான் செய்கிற ஊழியத்தினால், நான் ஏறெடுக்கிற ஜெபத்தினால், நான் நடத்துகிற கேர்சல்னால், நான் கொடுக்கிற காணிக்கைகளால், கர்த்தருக்காய் எதை செய்தாலும் சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இதுதான் தாவீதினுடைய இரண்டாவது நோக்கம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் சுவிசேஷ ஊழிய வேலைக்காக. இதான் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற ஊழிய வரங்களின் நோக்கம். This is the spiritual motives, this is the motives for God. இது தேவனுக்காக. ரெண்டே நோக்கம். எனக்கு உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த நோக்கம் உள்ளே இருக்க வேண்டும். என்ன நோக்கம்? நான் செய்கிற ஒரு சிறு பிரயாசத்தினால இயேசுவை கர்த்தர் என்று இந்த உலகம் அறிய வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நான் சொல்லுகிற சாட்சினால, நான் செய்கிற சின்ன ஊழியத்தினால சபையானது விசுவாசத்தில் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். இந்த இரண்டு நோக்கம் டேவிட்டுக்குள் உண்டு, அவருடைய சந்ததிக்குள் உண்டு. அதனால தான் அரக்கனை கர்த்தர் வீழ்த்தினார். இடி முழக்கம் போல சொல்லுங்க.